ஹைடா ஜெமினஃபர் கொஞ்சம் பாட்டிலேருந்து அப்படி பார்த்துலாம். இப்போது நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வெளில வந்துட்டுருக்கீங்க. ஜெமன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் மூச்சு பையன் விளையாடிட்டு இருக்கான். ரோட்டுக்கு போகாத மூச்சு கார் வருது பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்க மூச்சு பையனும் அது காதில் வாங்காமல் அவன் விளையாடுற அந்த இதுவில் இருக்கான். ஸோ ஜெமன் சொல்கிறது அவன் காதில் இல்லை. அவன் விளையாடிட்டே இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் கிராஸ் ஆகுறான். அதுக்குள்ளே நீங்கள் நடுவில் பாஞ்சு அவனை இழுக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் அது காரு உங்கள் மேலே ஏறுற மாதிரி வந்து அப்படி ஸ்டாப் ஆகி நின்றுடுச்சேன். இந்த செகண்ட் தான் ஜெமன் பார்த்து பயந்துருப்பான். இப்போது அவன் கண்ணு முன்னாடி நீங்கள் இவனாவை தெரிய ஒன்றும் இல்லை உனக்கு நீ ஓகேவா? இவனா முன்னாடி நீ நீ ஓகேவா இப்படி கேட்க நீங்கள் அவன் கை எடுத்துக்கிட்டு ஜெமினா நான் இவனா இல்லை அவன் உங்களை பார்க்குறான். இப்போ தான் நீங்கள் வயனா தெரியுறீங்க. அந்த ஆக்சிடெண்ட் அவனுக்கு அது ஒரு பயமாகவே ஆயிருக்கும். ஸோ இந்த 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 செகண்டில் உங்களை பார்க்கும்போது அவனுக்கு இவனாவை தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நான் இவனா இல்லை நான் வயன். உங்கள் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஒரு மாதிரி தீம்பிட்டே இருக்கீங்க. வயன் உனக்கு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படி அவன் கேட்டு முடிக்கல. வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க. காரில் இருக்கிறவன் உங்கள் 2 பேரையும் தேட்டிட்டு அங்கேருந்து கிராஸ் ஆகி போயிட்டுருப்பான். மூச்சு பையன் அப்பாவை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல நான் பயந்துட்டேன் அப்படி சொல்ல இல்லை ஒன்றும் இல்லைவா போடலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரான். நீங்கள் ரூம்குள்ளே நின்றுருக்கீங்க. இல்லை இன்னும் ஒரு அவங்கள மறக்கல. இதுக்காக தான் ஒரு அன்னைக்கு கொஞ்சம் இதுக்காக வந்திருக்கேன். இல்லை அந்த ஐயோ நான் என்ன நினைப்பேன் இன்னும் ஒரு அவங்கள மறக்கலன்னா அப்படி சொல்லிட்டு உங்கள் பாடியில் நீங்கள் கை வச்சுட்டு அவங்கள நினச்சிட்டே தான் என்ன டெஸ்ட் பண்ணுறாரா? அவங்களுக்கான லவ் தான் எனக்கு இல்லை அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நீங்கள் தேம்பி அழுதுட்ருக்க ஜெமன் சொல்லியிருப்பான் இல்லையா? ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்த உடனே இவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தது என்னால் மறக்க முடியல அப்படி சொல்லியிருப்பான். அது ஞாபகம் வருது. தேம்பி அழுதுட்ருக்க ஜெமன் உள்ளே வரான். நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அவனுக்கு அது நல்லா ஃபீல் ஆகுதா? உங்கள் பின்னாடி வந்து நின்ட்டு வயன் நீங்கள் திரும்பி கூட பார்க்கல. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல எதுக்கிட்டு இப்படி அழுகுற? வன் உங்கள் ஷோல்டரில் கை வைக்கிறான். தட்டி விடுறீங்க. உண்டாட்டி நீங்கள் அவனை பார்த்த எனக்கு ஒரு சின்ன டவுட்டு ஜெமன். என்னடி இப்படி அழுதுருக்க? வயன் எங்கேயாவது வலிக்குதா அப்படின்னு உங்கள் மேலே கை வைக்க வர அவன் கையை பிடிச்சிட்டு எனக்கு ஒரு டவுட்டுன்னு சொன்னேன் ஜெமன். அதுக்கு நீங்கள் என்னன்னு கேட்கலையே. எதுக்குடி இப்படி அழுகுற? இங்கே பாரு விழுந்து எங்கேயாவது அடிபட்டுச்சா அப்படி சொல்லிட்டு தலையில் கை வைக்க வரான். போது நிறுத்துங்க ஜெமன். உங்களையே பார்க்குறான். எனக்கு ஒரு டவுட்டு. என்னடி நீங்கள் இன்னும் உங்கள் ஒய்ஃபை மறக்கலையா? அவன் ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறான். அவனோட மௌனம் ஆமாம் அப்படி சொல்லுது. திரும்பிக்கிட்டீங்க. எங்கள் பாரு வயன் நான் அப்படி அவள் பேர் சொல்லி உனக்கு கூப்பிட்டுக்க கூடாது தான். சரி எங்கள் பாரு திரும்ப அதுக்காக வாழுகிற உங்களுக்கு எல்லாம் ஈஸி தான் ஜெமன். பட் என்ன திங்க் பண்ணீங்களா? சரிடி வயன் இல்லை இவனு சொல்லுங்க. வயன் இங்கே பாரு ஜெமன் ப்ளீஸ் தனியாக இருக்கணும். புரிஞ்சுக்கோ வயன். இங்கே பாரு என்ன ஜெமன் புரிஞ்சுக்கிறத திட்டி அடிச்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இது எப்படி ஜெமன் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அவன் உங்களே பார்க்க நீங்கள் அவனை பார்த்து என் கூட இருக்கும்போது அவங்களோட நினைப்போடு தான் என் கூட இருக்கீங்களா? என்னடி பேசுகிற? உங்கள் கிட்ட வரா ஜெமன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன டச் பண்ணும்போது அவங்க பேர் யூஸ் பண்ணி தான் என்கிட்ட இருந்தீங்க. அப்போது என்னால் ஏற்றுக்க முடிஞ்சேன். இப்போ ஏன்னு தெரியல நான் ஏற்றுக்க முடியல ஜெமன். இப்போ கொஞ்சம் உங்ககிட்ட கேட்கட்டுமா? வயன் இங்கே பாரு ரொம்ப ஓவரை திங்க் பண்ணுறடி. நான் இன்னும் கேட்க வேலை ஜெமன். கேளு. என்ன டச் பண்ணீங்களா? அது அவங்க நினச்சிதான் என் கூட இருந்தீங்களா? என்னோட பேசிட்டு இருக்க நீ பாரு. அது ஆக்சிடென்ட் ஆகும்போதும் ஏதோ பதட்டத்திலே வாய் தவறு இந்த பேர் வந்துருச்சடி. நீங்கள் இன்னும் இல்லைன்னு சொல்ல ஜெமன். வயன் சமாளிக்க தான் பார்க்குறீங்க ஜெமன். நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள மறுக்கலன்னு கேட்கும் போதும் சைலண்ட்டாக இருந்த மாதிரி இதுக்கும் சைலண்ட்டாக இருந்தா நான் புரிஞ்சுட்டு இருப்பேன்ல. கொடுப்பு எத்துறடி நீ
பல்ல கடிச்சிட்டு உங்ககிட்ட வர நீங்கள் கொஞ்சம் என்ன தனியாக விட்டுறீங்களா? கடுப்பில் அங்கேருந்து போயிட்டான். நீங்கள் உள்ள உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. பதட்டமாக இருக்கு. இந்த டைம் உங்களுக்கு டிப்ரெஷன் டேப்லெட் வேணும். இவ்வளோ நாள் நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. அந்த டேப்லெட்டை எங்கே கிடக்குதுன்னு கூட தெரியல. ரூமையும் கலைச்சி போட்டு தேடிட்டு இருக்கீங்க. மூச்சு பையன் இந்த டைம் உள்ள வரா. அம்மா உங்களுக்கு என்னாச்சு? அது கூட உங்கள் காதில் விழல. அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒரு திங்ஸ் கீழே விழுந்து திங்ஸு நீங்கள் அதை எடுக்க ட்ரை பண்ண, அது மேலேருந்து கீழே விழுந்து உடையுது. குழந்தை பாய்ந்துட்டான். அம்மா 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 உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு அழுதுட்டே ஒரு மாதிரி தேம்பிட்டே கேட்க, உங்கள் கையில் டேப்லெட் கிடச்சிருச்சு. மூச்சு பையன் வாய்ஸ் கேட்குது. என்னாச்சு? ஏன் எப்படி இருக்கீங்க? அந்த டேப்லெட்டை கீழே போட்டு குழந்தை வந்து தூக்கிக்கிட்டீங்க. அவன் தேம்பிட்டே இருக்கான். ஒன்று என்னாச்சும்மா? என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் கையில் ஷேக் ஆகுது. அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, டேப்லெட் போட்டால் சரியாயிடும் அப்படின்னு கீழே இறக்கி விட்டுட்டு டேப்லெட் எடுக்க மூச்சு பையன் உங்கள் கை வந்து பிடிக்கிறான். அம்மா கொஞ்ச நேரம் அம்மா டேப்லெட் போட்டுட்டு வந்துட்டுமா? இங்கே வாங்கல. நீங்கள் அவனே பார்க்குறீங்க. கீழே உட்காருங்கம்மா, கீழே உட்காருங்க. என்கிட்ட ஒன்று சொல்வீங்களா? உங்களுக்கு எதுனா ப்ராப்ளம்னா நான் கிஸ் பண்ணால் போயிடும் தானே? அம்மா ஏன்னா நீங்கள் ஏன் பையன்ல? அதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோரில் கிஸ் பண்ண அவனை போய் ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ட்ரூவான லவ்வை மூச்சு உங்களுக்கு கொடுக்குறது. இந்த லவ்லாம் நீங்கள் ஜிம்மன்கிட்ட இருந்து எதிர்பார்த்துருப்பீங்க. மூச்சுக்கிட்ட இருந்து வருது. அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் நீங்கள் காம்டவுன் ஆற வரைக்கும் அப்படி நின்றுருக்கான். அவன் குழந்தை பட் மெச்சூராக திங்க் பண்ணுறான். டேப்லெட்லாம் போடாதீங்கம்மா. வேகமாக தலையாற்றுங்க. மூச்சு பையன் கூட இருக்க இருக்க அந்த பதட்டம் எல்லாம் கம்மியாகுது. அவன் அவங்க கண்ணெல்லாம் துடைச்சி விட்டுறான். அழுறீங்க? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை அம்மாக்கு ஒன்றும் இல்லை. என்ன தூக்குங்க. அவனை தூக்கிக்கிறீங்க. நீங்கள் ஓகேவா? நார்மல் ஆகிட்டீங்களா? ஏன்னா என் பையன் கிஸ் பண்ணாங்க. அம்மா நார்மல் ஆகிடுவல்ல அப்படின்னு அவனை பார்த்து ஸ்மைல் பண்ண, அவனுக்கு இது போதும். மூச்சு பையனுக்கு உங்கள் கூட இருக்கணும், அவ்வளோதான். டைம் எப்படியே போதா? ஜிம்மன் ரூம்லேருந்து பாப்பா அழுகுற சவுண்டு கேட்குதா? நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. மூச்சு பையன் கூட விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. அவன் பாப்பா அழுகுறா போலம்மா. உங்கள் அப்பா இருக்காரா? அவர் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்துப்பாரு. என் கூட வந்து விளையாடுங்க. வரேன் அப்படின்னு மூச்சு பையன் கூட விளையாட போக பாப்பா கொஞ்சம் அதிகமாக அழுகுறா போல. பாப்பா ரொம்ப அழுகுறாம்மா. டேடி இருக்காரான்னு போய் பார்த்துட்டு வாங்க. அவனும் வேகமாக ஓடி ஜிம்மன் ரூம்குள்ளே வந்து பார்த்தா ஜிம்மன் இல்லை. அச்சோ ஏன் அழுகுறீங்க? அண்ணா வந்துட்டேன் அப்படின்னு பாப்பா கிட்ட பேசுகிறான். பாப்பாவும் மூச்சு பையனை பார்த்த உடனே தூக்க சொல்லுது. அவனும் குழந்தை ஆனாலும் சமத்தான். பாப்பாவை தூக்கிக்கிறான். நான் தூக்கிட்டேன், எங்க அம்மா கிட்ட போலாம். தூக்கவே முடியாம உங்ககிட்ட தூக்கிட்டு வரான். நீ அதை பார்த்த உடனே அச்சோ என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம் டக்குன்னு ஓடி போயிட்டு 2 பேரையும் சேர்த்து தூக்கிக்கிறீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? பாப்பாவை கீழே போட்டா நான் போட மாட்டேன். அவதான் என் பாப்பா இல்ல. வாங்க 2 பேரையும் தூக்கி பெட் மேல உட்கார வச்சுட்டு. அப்பா இல்லையா? பாப்பா மட்டும் தான் அழுதுட்டு இருக்கான். தூங்கிட்டு இருந்தா புள்ள. நீங்க பாப்பாவை தூக்கி வச்சுக்க இன்னும் அழுதுட்டு தான் இருக்கு. அதுதான் சின்னங்கிட்டே இருக்குமே. மேலே படுக்க வச்சு ஃபீட் பண்ணுறீங்க. ஃபீட் பண்ணுற நேரம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும். ஃபீட் பண்ணுறீங்க, சைலண்ட்டாக இருக்கு. கொஞ்ச நேரம் டைம் இதே போக பயங்கரமாக அழ ஆரம்பிக்குது. சின்னல இருந்தால் காம்டவுன் பண்ணுருவான். மூச்சு பையனும் நீங்களும் சமாளிக்க ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் இருக்கிற வேதனையில் இது வேற அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. உங்கள் மைண்டுக்குள்ள ஜிமன் இன்னும் அவங்க ஒய்ஃப் மறக்கலைன்னா எதுக்கு நம்ம கூட இருக்காரு? அன்றைக்கி சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் அப்படி திங்க் பண்ணிருக்கீங்க.
இந்த டைமுக்கு கான்ட்ராக்ட் முடிச்சிருக்கணும்ல. மா பாப்பா அழுத. சரி, அப்பா ரூமில் போயிட்டு ஃபீடிங் பாட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. அப்படியே சொல்லிட்டு அவன் கொடுக்கணும் வர்றான். பாப்பா ஒரு கார்னரில் படுத்துட்டு அழுதுட்டுருக்கு. பட் பாப்பாவை நீங்கள் தூக்கவே இல்லை. உங்கள் மைண்டு ஃபுல்லாக அவங்கக்கிட்டேயே இல்லை. அவன் சொன்ன யூனா அது மட்டும் தான் ஓடுது. நீங்கள் அதெல்லாம் திங்க் பண்ணிட்டுருக்க. அம்மா எங்கேயுமே காணோம், எனக்கு எங்கே இருக்குன்னே தெரியல. சரி இரு, நான் வரேன். அப்படி சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு ஜிமன் ரூமுக்கு போகிறீங்க. அங்கே அந்த ரூமில் இன்னுமே ஜிமன் யூனா இருக்கும்போதும் எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பானோ அதெல்லாம் எங்கெங்கே இருக்குமோ அதெல்லாம் அப்படி எப்படியே இருக்கு. நீங்களுமே வந்த புதுசில் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் ஜிமனுக்கு யூனாவை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த லவ் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தான் என்னமோ ஜிமன் மேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸே வர ஆரம்பிச்சிருக்கோம். அதனால உங்கள் லவ் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. பெருசாக யூனா ஜிமன் அவங்க 2 பேரோட ஃபோட்டோ இந்த ரூம் ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்டெல்லாம் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. பட் இப்போது அந்த ரூமுக்குள்ளே வர யூனாவோட ப்ரெசன்ஸை அமைதியாக அந்த ரூமையே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. யூனா ஜிமன் 2 பேரும் லவ் பண்ணும்போது நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அதெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட்டு யூனா ஜிமன் மேரேஜ் ஆன ஃபோட்டோஸு அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் ஏன் தெரியல இப்போ உங்களால் பார்க்க முடியல. ஃபஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஜிமனை உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் போதும் பார்ப்பீங்க. அந்த ஃபோட்டோலாம் எடுத்து துடிச்சு கூட வச்சுருப்பீங்க. ஏன் தெரியல இப்போ கஷ்டமாக இருக்குது. அந்த ரூமையே சுற்றி பார்க்குறீங்க. யூனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தும் 9 மந்த் வரைக்கும் ஒரு பிக்கும் வரிசையாக இருக்குது. எல்லாமே பார்க்குறீங்க. எல்லாத்துக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. மூச்சு பையன் குட்டி வயசில் அந்த பேக்க உங்கள் பொண்ணு மாதிரி இருக்குது. எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கீங்க. இன்னுமே ஒன்று கூட ஜிமன் அதை மூவ் பண்ணவே இல்லை. உங்களுக்கு நல்லாவே புரியுது ஜிமன் இன்னும் யூனாவை மறக்கலை அப்படின்னு. ஒருத்தவங்க மனசுக்குள்ளே இருக்கும்போது இன்னொருத்தவங்களால எப்படி அந்த மனசுக்குள்ளே வர முடியும்? திங்க் பண்ணிட்டு கண்ணை மூடி அவங்க தான் அவங்க மனசுக்குள்ளே இன்னுமே இருக்காங்க இல்லை ஜிமன்? அப்புறம் நான் எதுக்கு ஜிமன்? ஆமாம் இதை காட்டு மூச்சு பையனை பார்த்துக்க தானே நான் வந்தேன். உங்கள் லவ்வுக்கு நல்லா திசவே கிடையாது அப்படின்னு உங்கள் பொண்ணை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்கள் லவ்வுக்கு திசவே கிடையாது. இந்த டைம் உங்கள் வீட்டுக்கு பிஏ வரான். ஹாலில் யாருமே இல்லை. மேம் அப்படி கூட்டுட்டு உள்ளே வரான். மூச்சு பையன் பெட்டில் இருப்பான். கீழே இறங்கி வரான். டேடியா? டேடி ஒர்க் போயிருக்காங்க. ஹோ அம்மால அப்படி சொல்லிட்டுருக்க. நீங்களும் வெளில வரீங்க. அவன் உங்களை பார்த்துட்ருக்கான். என்னாச்சா? அவங்க எல்லாம் ஒர்க் போயிருக்காங்க. அவன் உங்களையும் கொஞ்ச நேரம் பார்த்துருந்துட்டு உங்கள் மேலே உங்கள் பொண்ணு இருக்கா அவளையும் பார்த்துருந்துட்டு சார் அவங்கள ஒரு பார்க்கு கூப்பிட்டு வர சொன்னார். பார்க்கா? இல்லை நான் வரலன்னு சொல்கிறேங்க. அப்படி சொல்ல மூச்சு பையன் அம்மா பார்க் போகலாமா ப்ளீஸ்மா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறான். மேம் சார் கூப்பிட்டு வர சொன்னார் மேம் ப்ளீஸ்மா அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி ஒரு மாதிரி கெஞ்சிட்டே இருக்க. நீங்கள் ஒரு 5 minutes வந்துடுறேன் அப்படி சொல்ல அவனும் போய் வெளியே வெயிட் பண்ணுறான். கொஞ்ச நேரம் காரில் ஏறுறீங்க. அவங்கள கூப்பிட்டு போகிறான். நீங்கள் பாப்பா மூச்சு பையன் 3 பேரும் போகிறீங்க. இங்கே ஜிமன் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கான். ரிங் வந்துட்டு அந்த ரிங்கை பார்த்துட்டே இன்னுமே நான் யூனாவை மறக்கலையா? பையன்கிட்ட என்ன சொல்லிட்டு அவனுக்கு இன்னுமே யூனாவை மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதிலே தெரியல. பட் உங்களை பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். உங்க கூட லைஃப் லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட். பட் அது சடனாக நடந்த உடனே அவன் மைண்டுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா? உள்ள இருக்க யூனா வெளில வந்துட்டா. பிகாஸ் யூனாவை அவன் அவ்வளோ லோ பண்ணியிருப்பான். சடனாக அதை மறக்க முடியுமா?
அது முடியாது இல்லையா? பட் உங்களையும் அவனால் விட முடியாது. அவள் ஏன் இதெல்லாம் கேட்டானா, நீங்கள் கான்ட்ராக்டில் தானே வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு அவனுக்கு தோணுது. அதெல்லாம் இல்லை, உண்மையாகவே ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த மேரேஜ் ப்ரொப்போசலுக்கு அவன் ரிங் வாங்கிட்டு கையில் ஒரு பொக்கேவோட பிஏவை உங்களை கூப்பிட்டு வர சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கு தான் பிஏ உங்களை கூப்பிட்டு வரான். ஜிம்மன் அந்த ரிங்கை அவன் கோட்குள்ளே வச்சுட்டு ஃப்ளவர் எடுத்து அவன் பக்கத்து சீட்டில் வச்சுட்டு கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கு வரான். நீங்கள் பார்க்கில் வந்து நின்றுட்டு எங்கே தான் வர சொன்னாங்களா? எஸ் மேம், சார் இங்கே தான் வர சொன்னார். எங்கே அவரு காணோம்? தெரியல மேம், ஒரு நிமிஷம் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு அவள் ஃபோன் எடுத்துகிட்டு காட்டில் வச்சுட்டு, சார் நான் கூட்டு வந்துட்டேன் அப்படி சொல்ல, நீ கிளம்பு, நான் உங்களை பார்த்துட்டேன், நான் சொன்ன ஒர்க்லாம் பாரு, ஆஃபீஸ் போ ஸ்ட்ரெயிட்டா அப்படி சொல்ல, அவனும் ஜிம்மனை பார்த்துட்டான். ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கிளம்ப, இவன் எங்கே கிளம்புறான் அப்படிங்கிற மாதிரி பிஓ பார்க்குறீங்க. அவன் ஜிம்மனை பார்த்த மாதிரி நடந்து போகிறான். ஜிம்மனை பார்த்துட்டீங்க, அவன் கையில் ஒரு பொக்கே இருக்குது, அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்கள் முன்னாடி நடந்து வரான். மா அப்பா வந்துட்டாங்க, அப்பா அப்பா அப்படின்னு மூச்சு பையன் எங்க குஷியில் கத்த, உங்கள் மேலே உங்கள் பொண்ணு மூச்சு பையனை பார்த்துட்டு, சாரி ஜிம்மனை பார்த்துட்டு குஷியில் அவசரிக்கிடா. நீங்கள் சைலண்ட்டாக ஜிம்மனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் ஒரு பொக்கேவோட உங்கள் கிட்ட வந்துட்டுருக்கான். இவர் அதுக்கு இங்கே வர சொன்னார், கையில் எனக்கு பொக்கேவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. அவன் அவங்க கிட்ட வந்து நிற்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் லைட்டாக ஒரு ஸ்மைலோட கோட் பாக்கெட்டுள்ள கை விட்டு ரிங் வாங்கியிருப்பான் இல்லையா, அந்த ரிங்கை வெளியே எடுக்கிறான். நீங்கள் அந்த ரிங் பாக்ஸை பார்க்குறீங்க. அது ரிங்குன்னு நல்லா தெரியுது. இவர் எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு? நம்மளுக்கா? அது எப்படி நம்மளுக்கா இருக்கும்? பட் உங்களையும் மீறி ஏன் தெரியல அந்த சந்தோஷம். நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டுருக்க ஜிம்மன் உங்கள் மூஞ்சை பார்த்துட்டே அந்த புக்கே ரிங்கையும் உங்ககிட்ட குட்டுக்கலான்னு வரான். அவள் ஒரு கையில் புக்கே ஒரு கையில் ரிங்கு. ஆகே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், முன்னாடி நடந்ததுலாம் மறந்துடுவோம் அப்படி பேசலான்னு ஸ்டார்ட் பண்ண, உங்கள் ஃபேஸில் இருக்க ஸ்மைல் அப்படியே போது உங்கள் மூஞ்சை பார்க்குறான். நீங்கள் எங்கே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஜிம்மன் பார்க்க, ஜிம்மன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். ஜிம்மன் ஜிம்மன் நீயா? ஒரு பொண்ணு வந்து ஜிம்மனை ஹக் பண்ணுறா. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு. நீங்கள் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுனே தெரியல. சைலண்ட்டாக ஜிம்மனை பார்க்க, எப்போ ஜிம்மன் யூனா அப்படி சொல்கிறான். நீங்கள் ஜிம்மனை பார்த்துட்டே இருக்க, அவன் கையிலேருந்து அந்த ஃப்ளாரும் அந்த ரிங்கும் கீழே விழுந்துருச்சு. அதையும் பார்க்குறீங்க. அந்த ரிங் பாக்ஸில் இருந்து ரிங்லாம் கீழே உருண்டு போதும். இப்போ தான் ஒரு சின்ன ஹாப்பினஸ், நம்மளுக்காக இதை வாங்கிட்டு வரானோ அப்படிங்கிற மாதிரி. அதோட நீ ஜிம்மனை பார்க்க, ஹே யூனா உண்மையாகவே நீதானா? ஜிம்மன் ஜிம்மன் நீதானா? எப்படி இருக்க ஜிம்மன்? பொண்டாட்டி நீ என்னால் நம்ப முடியல. யூனா நீதானா அப்படின்னு யூனா மூஞ்செல்லாம் டச் பண்ணுறான். ஒரு மாதிரி தொட்டு தொட்டு பார்க்குறான். இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி. நான் தான் ஜிம்மன், என்ன நம்பிக்கை இல்லையா? நான் தான் அகைன் ஹக் பண்ணிக்கிறா. இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஜிம்மனை பார்த்துட்டே இருக்கீங்க. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு நின்றுருக்காங்க. அந்த பார்க்கில் நிறைய பேர் கிராஸ் பண்ணி போகிறாங்க. ரெண்டு பேரையும் பார்த்துட்டு போகிறாங்க. ஏதோ கப்பிள்ஸ் போல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே போகிறாங்க. உங்கள் காதல் இது விழுது அமைதியாக நின்றுருக்கீங்க. யூனா இப்போ ஜிமினா நான் எங்கே இருந்தேன்னு எனக்கே தெரியல. ஜிமினா இங்கே எனக்கு அடிக்கடிக்கு வலிக்குது. நான் ஏன் இந்த
வரேன்னு எனக்கே தெரியல. பட் நான் டெய்லி வரேன். எனக்கு நான் உன்னை பார்த்துட்டேன் ஜெமினா. டெய்லி வருவேன் அந்த பார்க்குக்கு. ஏன் வருவானே தெரியல. உன்னை பார்த்த உடனே எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ஜெமினா. ஞாபகம் வந்துருச்சுன்னா என்னடி சொல்ற நீ? எனக்கு எங்க அடிபட்டுச்சு. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எனக்கு தெரியல. உன்னை பார்த்த உடனே எனக்கு எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ஜெமினா. ஹக் பண்ணிக்கிறா. ஜெமனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இவனா ரிட்டர்ன் வந்துட்டா. அப்படி இவனா மூச்சு பையங்க, என் பையங்க அப்படி சொல்லும் போதுதான் நீங்க இருக்கீங்கன்னே அவனுக்கு ஞாபகமே வருது. அவன் மெதுவா திரும்பி உங்க 3 பேரையும் பார்க்குறான். மூச்சு பையன் உங்க கையை பிடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு கையில பாப்பா இருக்கு. நீங்க நின்றுருக்கீங்க ஒரு ஷாக்கிங்ல. அதான் அதான் மூச்சு. நம்ம பையனா? ஆமா, உங்களை பார்த்துட்டே சொல்றான்.